ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நண்பா நண்பிகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் பண்ற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தீயா போயிட்டு இருக்கு, பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆமாங்க, வேலை பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வேலையை நம்ம முடிக்க போறோம். இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு வாரம் தான் வேலை இருக்கும். என்னது, வேலையை முடிக்க போறீங்களா? ஆமா, இன்னும் ஒரு வாரம் இருக்கு வேலை. அது அப்படி இப்படி இன்னும் 15 நாள் ஆயிடுங்க. என்னென்ன வேலை பார்த்துருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன் வாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல கூண்டெல்லாம் செஞ்சு அப்படியே வச்சிருந்தோம், கீழே இருந்துச்சு, அடுக்கி வச்சிருந்தோம். அது வரைக்கும் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாம் ஸ்டாண்ட் அடிச்சு எல்லாம் நின்றுகிட்டு இருக்கு. சூப்பரா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் முன்னாடி பாக்குறப்ப இந்த இடத்துக்குள்ள எப்படிடா இவ்வளவு கூண்டெல்லாம் கரெக்டா வச்சிருவாரா அப்படின்னு பார்த்தா பக்கா பிளான் எல்லாமே. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த கரெக்டான கேப்ல அந்த ஃபேன் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அதுக்கு இந்த கூண்டு இருக்கிறதுக்கும் அந்த டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. இன்னொரு 1/2 இன்ச்சு ஏற்றி போட்டிருந்தோன்னா கூட ஃபேன்ல இடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணியாச்சு. வாங்க பார்க்கலாம். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இதுதாங்க பெரிய கூண்டு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, நிறைய அறைகள் இருக்கு. 120 அறை வச்சு இந்த கூண்டு பண்ணியிருக்காரு. 3 அடுக்கா பண்ணியிருக்காரு. மேல ஒரு கம்பார்ட்மெண்ட், இன்னும் டோர்லாம் செட் பண்ணல, டோருக்கு கட் பண்ணியிருக்கேன். ஸோ மேல உள்ள கூண்டுக்கு அதோட யூரின் புழுக்கள்லாம் இதுல இந்த கடைசி வரைக்கும் வச்சிருக்கேன் பாருங்க. இதுல இங்கிட்டு ஊத்திரும். ஸோ இது நடுக்கூண்டு. இது கரிமுயலுக்குன்னு செட் பண்ணனால அளவு இவ்வளவுதாங்க வச்சிருக்காங்க. ஒரு கூண்டுக்கும் இன்னொரு கூண்டுக்கும் டிஸ்டன்ஸ் 1 அடி 1 இன்ச்சு கூட, 1.25 அடி 1 அடி. ஏன்னா நம்ம தாய் முயல் அப்படின்னா அதுக்கு பாக்ஸ் வைக்கணும். அதனால அதோட கூண்டு அளவு 2 அடி வைப்பாங்க. இது கரிமுயலுக்காகனே இந்த கூண்டு அடிச்சிருக்கிறதுனால இது இந்த அளவு தான் வச்சிருக்காங்க. 1 அடியாங்க. ஆமா, 1 அடி தான் வச்சிருக்காரு. ஸோ இந்த வேலை இன்னைக்கு தாங்க முடிஞ்சிச்சு. மத்தியானம் வரைக்கும் என் பெரிய பையனுக்கும் லீவ் விட்டதுல அவனும் அவங்க அப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப்பா வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். என்னடா இது, ஏன்டா லீவ் விட்டுச்சு, அப்பா கூட இருந்து வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைப்பான். இருந்தாலும் அவனுக்கு பெரிய அளவுக்குலாம் வேலை இல்லைங்க. சும்மா ஏதாச்சும் போல்ட் பண்றது, இந்த ஷீட்டை இந்த இதெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா. பாருங்களேன் எந்த அளவுக்கு பார்த்துருக்கேன் பாருங்க. இப்ப மேல் கூண்டு, நடுக்கூண்டு, அடுத்தது பாத்தீங்கன்னா கீழ்கூண்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே அதோட யூரின் புழுக்க எல்லாமே போகிறதுக்கு தனியாக ட்ரைனேஜ் மாதிரி அதுவும் நான் அடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே ஸ்க்ரூ முறுக்கி. ஸோ இந்த வேலைலாம் சாதாரண வேலை கிடையாதுங்க. கீழே பார்த்துக்க வரி. ஏன்னா என்ன ஓர ஒதுங்கெல்லாம் எடுத்து வைக்கல, எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா 20 அடி கூண்டுக்கு கால் போயிட்டீங்கன்னா இங்கிட்டு 2 கால், அங்கிட்டு 2 கால். ஸ்டார்டிங்ல ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளவு பெரிய கூண்டை ஒன்னா பண்றாரு, 2 கூண்டா பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. இல்ல அதெல்லாம் முடியும், பார்க்கலாம். ஏன்னா இது எப்படி தூக்கி நிப்பாட்டினாலும் இது சாஞ்சிருமா, அந்த மாதிரி எனக்குள்ள நிறைய கேள்வி இருந்துச்சு, எப்படி பண்ண போறாரு அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் இந்த பைப்பும் வேற ஸ்ட்ராங்கா இருக்குமா, ஏன்னா இவ்வளவு வெயிட், இதுல முயல் வேற போடணும். எப்படியும் ஒரு 2.5 கிலோல இருந்து 3 கிலோ வரைக்கும் முயலோட வெயிட் இருக்கும். இது தாங்குமா, இந்த கூண்டு தாங்குமா அப்படின்னு எனக்கு ஒரே டவுட்டு. அப்புறம் இந்த பைப்பெல்லாம் பார்த்தா நல்லா திக்னஸா வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட முயலோட வெயிட் மட்டுமே இதுல ஒரு 300 கிலோ குறையாம வெயிட் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வெயிட் தாங்கணும். அதனால இங்க பாருங்க, பிவிசி பைப் போடல, யூபிவிசி பைப் இருக்கு பாத்தீங்களா, அதுல 1.5-2 இன்ச்சு பைப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். நார்மலா 1.5 இன்ச்சு பைப்பு தான் போடுவேன், இதுக்கு 2 இன்ச்சு பைப்பா போட்டிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ இந்த கடைசி வரைக்கும் பாருங்க. இது வலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வலை தான், துண்டு வலைகள்லாம் கிடையாது, ஒரே வலையில பின்னது. இதுல அந்த கடைசி வரைக்கும் ஒரே வலையா பின்னியாச்சு. பின்னிட்டு இதுக்கப்புறம் என்னன்னா அங்க இருந்து இங்க வரணும். ஏன்னா பைப் லைன் இங்க தான் கொடுக்க போறாங்க. ஸோ அதனால எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கீழே 2 செங்கல் அந்த சைடு வச்சிருக்காங்க. இந்த சைடு கொஞ்சம் தூக்குனாப்ல இருந்தா தான் ஆக்சுவலி கூண்டுலயே வாட்டம் வச்சிருப்பேன். இந்த தடவை கூண்டு வழியா வாட்டம் வைக்கல. ஏன் அப்படின்னா கூண்டு பெருசு இல்லையா, அதனால சரி நம்ம கொஞ்சம் செஞ்சுட்டு கொஞ்சம் தூக்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சைடு தூக்கிட்டு இந்த கொஞ்சம் இறக்கி வச்சிருக்கேன். அப்புறம் கேப்பீங்க, இது என்னடா எக்ஸ்ட்ராவா இருக்கே அப்படின்னு. ஆக்சுவலி நடுவுல கொஞ்சம் தொங்குனாப்ல இருக்கு, அதனால மேல சீலிங்ல கொஞ்சம் போட்டு இழுத்து கட்டியிருக்கேன். லைட்டா தொங்கல் இல்லாம இருக்கும் இல்லையா, அதனால சரியான. இதுக்கு முன்னாடி இப்படி கையை வச்சு இப்படி ஆட்டுறப்ப லைட்டா ஆடும். இப்ப நல்லா ஸ்டிஃபா நல்லா இழுத்து கௌரியே மேல ஏறி உட்காரலாம், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 20 அடி கூண்டு நீளம். இந்த 20 அடியில் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு முயலுக்குமே ஒரு அடி. ஸோ மேலே 20 கூண்டு, இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 20. ஸோ இங்கிட்டு 20, 20, 20, மொத்தம் 60 கூண்டு இங்கிட்டு. அதே மாதிரி இங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கிட்டுமே இங்கிட்டு 20, 20, 20. ஸோ இங்கிட்டு 60. ஸோ 60 120 ரேபிட் நம்ம இங்கிட்ட வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்க எப்படி செட் பண்ணியிருக்குன்னு பாருங்க.
இன்னும் வாட்டர் கனெக்ஷன்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கணும். நிறைய இருக்கு, இன்னும் டோர் போடணும், அதுக்கப்புறம் தீனி பாக்ஸ் செட் பண்ணணும், அதுக்கப்புறம் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும், நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்த்துக்கிட்டு வேலை இருக்கேன். வந்து ஆனால் பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க. அந்த கூண்டு அங்கே செய்கிறப்ப கூட ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துச்சு. ஆமா, இதுல வந்து அந்த So, மாதிரி இதுல mistake வந்து அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு இதை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இழுத்து இந்த நட்டு போர்டெல்லாம் வச்சு டைட் பண்ணியிருக்காரு. இதுக்கு தான் என் பையன் கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணிட்டு இருந்தான். ஆமா, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 20 அடி கூண்டு, பெருசு இருக்கிறதுலே இதுதான் பெரிய கூண்டு. அதுக்கப்புறம் அங்கிட்டு நிறைய செஞ்சிருக்கேன். இதோட வேலையை முடிச்சாதான் அப்பாடா அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தாரு. ஏன்னா இதுதான் பெரிய வேலை, இதை எப்படி ஸ்டாண்ட், இது என்ன இதை படுக்க வச்சுதான் இந்த பைப் லைன்லாம் எல்லாம் ஃபிட் பண்ணாரு. எல்லாம் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து இதை தூக்கி நிப்பாட்டுற மாதிரி, இது எப்படா நிப்பாட்ட போறோம், இது நிக்குமா சாஞ்சிருமா, ரொம்ப. அது மட்டும் இல்ல, நம்ம இந்த லென்த்து கூண்டு போட்டிருக்கோம்ல கரி, அந்த கடைசிக்கு போவேன், அந்த படிக்கட்டுக்கு மேல வச்சிருக்கோம்ல, அதையும் காமி. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து படிக்கட்டு கீழே, மேலே வந்து நம்ம ஆஸ்ட்ரா சீட்டு போட்டிருந்தோம், அதை எடுத்துட்டு அந்த சீட்டை அடைச்சிட்டு இப்போ இதை இந்த இடத்த வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஆக்சுவலாக இதை தாங்க ஃபர்ஸ்ட் வைக்கிறதா ஒரு பிளானு. ஆனால் இதை வச்சுட்டோம் அப்படின்னா இதை உள்ள கொண்டு வந்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால அந்த அப்படின்ட்டு வேலையை இதை முதல்ல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சு இதை தூக்கி இங்கே வச்சாச்சு. இதை வச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற கூண்டு எல்லாமே ஆமாம், இங்கே அடைச்சிருக்கோம். பாருங்களேன். ஸோ மேலே இங்கே வந்து 2 அடுக்கு தான், ஏன்னா ஆல்ரெடி இது வந்து கொஞ்சம் மேலே தூக்குனாப்பில் இருக்கும், அதனால இங்கே 2 அடுக்கு உண்டு தான். இதெல்லாம் வந்து குட்டிங்களை போட்டு வச்சுக்கிறதுக்காண்டி, ஸோ கொஞ்சம் தாராளமாக இருக்கும். எனக்கு இவ்வளோதாங்க எட்டும், இதுக்கு மேலெல்லாம் எட்டாது. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் குட்டியை தாய்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து போடுற மாதிரி அடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இடையில தடுப்புலாம் எதுவுமே இருக்காது. இதுல வந்து அந்த கடைசி வரைக்கும் ஒரே குண்டா இருக்கும். ஆமா, இதுல குறைஞ்சது ஒரு 10-15 குட்டி போடலாம். அதாவது ஒரு அறையில 10 குட்டி போடலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸியா இருக்கும். ஆமா, ஏன்னா இங்கிட்டு பாருங்க, ஸோ இங்கிட்டும் இருக்கும். இங்கிட்டலாம் இந்த சைடு வந்து இன்னும் பைப்பு லைன் கொடுக்கல, அந்த ஷீட் இதெல்லாம் இல்லை, கூண்டு மட்டும் பண்ணி அப்படியே ஸ்டாண்டு ஏற்றி வச்சிருக்கோம். நாளைக்கு தான் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். இங்கிட்டலாம் வந்து தாய்மயில் போடுற மாதிரி பிளான். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் தாய்மயில் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி பிளானில் தான் இந்த சைடு கொஞ்சம் கூண்டு அடிச்சிருக்கேன். நடுவில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு கூண்டு இருக்கும். ஸோ இங்கிட்டு இருக்கு பாருங்க, இத்தனைக்கும் செட்டு போட்டு நடுவில் வந்து சப்போர்ட்டுக்கு ஒரு பைப்பு கொடுத்துருக்கோம். அதுக்கு இடையில இது இந்த பைப்பை வந்து இது இடிச்சிருமோ அப்படின்ட்டு ஒரு இல்லை அதான் சொல்கிறேன், அளவு எடுத்து கரெக்டாக செதுக்கி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா கூண்டு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ப்ளூ கலர் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட உள்ள அந்த சைடு செவுரு, இது ரெண்டுத்துக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் கரெக்டாக அப்படியே சென்டர்ல வந்திருக்கும். அந்த அளவுக்கு அளவு எடுத்து செஞ்சிருக்கேன் எல்லாமே. ஏன்னா 1 நாள் 2 நாள் அளவு எடுக்கல, எப்போ மாடிக்கு வராரோ அப்பெல்லாம் டேப்பை வச்சுட்டு இது கரெக்டா இருக்குமா அது கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு மனக்கணக்கு போட்டு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தனால தான் இந்த அளவுக்கு கூண்டெல்லாம் பர்ஃபெக்டா இங்க வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து அங்கிட்டு குட்டிங்க எடுக்கிறதுக்கு இங்கிட்டு தாய்மயில் வச்சுக்கலாம் 3 அடுக்குல. இங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், இங்கிட்ட வந்து ஒரு 3 அறை மேலையா, ஆமாம் 3, 6, 9, 18 தாய்மயில் இதில் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு அடிச்சிருக்கோம். இது வந்து கெடா மயில். ஸோ நம்ம ஃபார்மில் உள்ளதுக்கு அந்த பெண் மயில் எல்லாத்துக்குமே கெடா வேணும் இல்லையா, அந்த கெடா மயிலை போட்டு வைக்கிறதுக்காக இந்த கூண்டு. ஸோ புதுசாக படிச்சிருக்கேன், இதெல்லாம் கெடா மயில் போட்டு வச்சுக்கிறதுக்காண்டி. இந்த சைடு வந்து 3 அறை உள்ள மாதிரி பண்ணியிருக்கீங்க, இது வந்து 4. ஆமாம் ஆமாம், இது வந்து இல்லை அது மேலே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் இருக்குது, அதனால நிறையா போட்டு வச்சுருக்கேன். சின்ன சின்ன அடுக்கு போட்டிருப்பேன், கீழையும் நடுவுலையும் மட்டும் கொஞ்சம் கெடாவுக்காண்டி செட் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து கெடா கூண்டுக்காண்டி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கிட்டு வந்து ப்ரீடிங் கூண்டு தான் இதுவும். இது வந்து ப்ரீடிங் கூண்டுலேயே வந்து நல்லா தாராளமான ப்ரீடிங் கூண்டு. ஏன்னா 2.25 அடி வச்சு இப்படி கட் பண்ணியிருப்பேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ கரெக்டாக மாடி படி ஏறினோம்னா முன்னாடி கொஞ்சம் நடந்து வர்ற இடம், அதுக்கப்புறம் இங்கே உள்ள இடம் இருக்கு. ஸோ இங்கே பைப்பு கனெக்ஷன்லாம் இருக்கனால இந்த இன்னும் இடம்லாம் க்ளீன் பண்ணல, இன்னும் வேலையெல்லாம் இப்போ அது இருக்கு. சரி, உங்களுக்கு என்ன வேலையா இருக்கு அப்டேட் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ஈவினிங் வரைக்குமே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒர்க் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு தான் இப்போதான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. ஸோ பையன் அவனு பண்ணாங்க போனாங்க, யாரோ வந்து வேலை பார்க்குற மாதிரி இவர் தாங்க. ஏன்னா நான் வந்து வெயில் நேரத்துக்கு அப்பப்போ மோர் கொடுப்பேன், ஐஸ் வாட்டர் கொடுப்பேன். நான் என்னங்க பெரிய அளவுக்கு இதுல வேலை பார்க்க முடியும், அப்படியே வந்தாலும் ஏதாச்சும் குடிச்சுக்கிறது பண்றது, அவ்வளவுதான். பெரிய அளவுக்கு இப்போ என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஃபார்ம்ல வந்து நம்ம எல்லாம் ராபிட் வச்சிருக்கோம் இல்லையா, இங்கிட்டு ஃபார்ம் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கிட்டு உள்ள அந்த ராபிட்லாம் எடுத்து இங்கிட்டு போட்டு அந்த பழைய கூண்டுலாம் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலை இருக்கு. இது கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கு. ஆடத்தான்ப்பா செய்யணும், வேலை முடியலப்பா. கரெக்டா எல்லாம் சப்போர்ட்லாம் வைக்கணும்ல. இப்போதைக்கு சும்மா அடிச்சு தான் ஏற்றிருக்கேன். என்ன வேலை இருக்கு அப்படின்றத அப்டேட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ வேலை எல்லாமே ஆகிட்டே இருக்கு. நான் அடுத்தடுத்த அப்டேட்ல நான் வீடியோவில் காமிக்கிறேன்.
கிட்டத்தட்ட இங்கிட்ட வந்து ஹார்ட் ஒர்க்குங்க. ஆமா, இங்க 120 மைல் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த கூண்டில் 120 மைல் வைக்கலான்ட்டு. ஆக்சுவலி வந்து ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ஒரு மைல் போட்டு 120 மைல் வச்சுக்கலாம். கொஞ்சம் ராபிட் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கூண்டி 2 ராபிட் கூட போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு கூண்டோட லென்த் வந்து 1.25 அடி போட்டிருக்கேன். ஸோ அதனால வந்து 2 மைல் கூட சேர்த்து அடைச்சிக்கலாம். அப்போ 120ன்றது டபுளா போட்டால் கூட 240 மைல் கூட நம்ம அடைச்சிக்கலாம் அதில். ஸோ அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ அது இல்லாமல் நம்ம இங்கிட்டு தாய்மையில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஏற்கனவே அங்கிட்டு வந்து ஒரு 60-50 தாய்மையில் இருக்கு. நிறைய பேர் ரேபிட் வெளில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வெயில் காலமா நமக்கே தாங்க முடியல. ஸோ அதனால ப்ரீடிங் எதுவுமே போடலை, எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ், பயங்கரமா ஸ்ட்ரெஸ் முயலுக்கு. என்ன சொல்றது, அப்படியே அது உயிரை காப்பாத்துறதே பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்கு. இதுல குட்டி போட்டு அது பிள்ளைங்களை வேற பாதுகாக்கிறதுலாம் பெரிய விஷயம். ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன். கூண்டு அடிச்சிருக்க அமைப்பெல்லாம் எப்படி இருக்கு, பக்காவா பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு? அதாவது மாடியில குறைஞ்ச இடத்துல அதிக எண்ணிக்கை வைக்கணும்ன்றது தான் நம்மளோட விஷயம். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க கூண்டு அடிச்சு தர முடியுமா அப்படின்ட்டு. கூண்டெல்லாம் அடிச்சு தர முடியாது, இதுக்கே நான் பாடாப்பட்டேன் தெரியுங்களா. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ரேபிட் கேட்குறாங்க, கேட்கும்போது எங்களுக்கும் இது மாதிரி கூண்டெல்லாம் அடிச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்க போயிட்டு எங்க வேலையை விட்டுட்டு நாங்க போயிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா. ஆமா, இது நமக்காக ஐடியாவெல்லாம் நம்ம சொல்லலாம், இப்படி பண்ணுங்க, வீடியோஸ் போடுறோம், எங்க வீடியோஸை பாருங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். இருந்தாலும் நாங்களே வந்து பண்ணி கொடுக்க முடியுமான்லாம் கேட்குறாங்க. முடியாது, நம்ம வேலையே இது கிடையாது. ஆக்சுவலி ராபிட் வைக்கிறோம் அப்படின்னா அது தெரிஞ்சதுனால இந்த வேலையை பார்க்குறோம். இல்லை அப்படின்னா இப்போ நான் இந்த வேலையெல்லாம் நான் வெளியாள்கிட்ட கொடுத்து பண்ணேன் அப்படின்னா. ஸோ வீடு கட்டினதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு ஏதாச்சும் பண்ணுறதாகட்டும், எங்களோட அறிவை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நீங்களே வந்து பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னால் அது முடியாது இல்லையா. ஸோ நம்ம ஐடியா தான் கொடுக்க முடியும், நம்மளே வந்து இறங்கி. இந்த கூண்டு பண்ணுற வேலையை வேற ஆள்கிட்ட விட்டுருந்தேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1.25 லட்சம் கேட்டிருப்பாங்க. அவ்வளோ ஆகிருக்கும். ஏன்னா இந்த ஐடியாலஜி அதுதான் மெயின். இதில் ஐடியாலஜி, உழைப்பு, அது 2 தான் மெயினு. இந்த கூண்டுலலாம் வந்து இன்னொன்று வந்து நான் கட்டுக்கம்பி போட்டு முறுக்கலை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த கூண்டோட கம்பியவே அந்த இன்னொரு கூண்டில் வளைச்சி ஓகேங்களா, 2 வலையை ஒன்றா சேர்க்கறது வந்து நடுவில் கட்டுக்கம்பி போடல. இந்த கூண்டோட இந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, முள்ளா, அதை ஒன்று கட் பண்ணி இதே முள்ள அப்படி வளைச்சி பண்ணதுனால தான் கூண்டு எல்லாமே ஸ்ட்ராங்கு. ரொம்ப பயங்கர ஒர்க்குங்க. அது செய்கிறப்ப பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்கும். அப்படியே அந்த இதை வச்சுட்டு மடக்கிட்டு அந்த கூண்டை பண்ணிட்டே இருப்பாரு. அது சம்பாதிக்கணும் 2 டைம் இல்லை, அப்படியே ஃபுல்லாக ஒரு கூண்டு பண்ணும்போதும் ஒரு எத்தனை டைம் மடக்கணும், ஒரு 1000-2000 திருப்பாச்சும் அதை என்னன்னா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்றது மட்டும் என்ன கிடையாது, அது வந்து நம்ம ஒரு முழு மனசோட பண்ணணும். ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஆசை. சரி, ஓகேங்க, இதுதான் அப்டேட் பண்ணணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும், லாங் லைஃப் வரணும், இந்த மாதிரி நிறைய பிளான் இதெல்லாம் வச்சு தான் அது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஆமாம். ஸோ அடுத்தடுத்து நான் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ நம்ம கூண்டு அடிச்சதுக்கு அப்புறம் வந்து வெளியில வந்து வைக்கிறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கூண்டு வச்சிருவாங்க, மேலே ஷெட்டை போட்டுருவாங்க, கீழே கூட்டி அள்ளிக்குவாங்க. இடம் இருக்குன்றதுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு இட குறைவு கம்மி தான். அதனால கம்மியான இடத்துல வந்து டவுன்ல இருக்கோம் அப்படின்றப்ப ஸோ மாடியில் தான் நம்ம வைக்க முடியும். நமக்கான இடம் இங்கே தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள பர்ஃபெக்டாக எந்த அளவுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக செட் பண்ணியாச்சுங்க. இனிமேல் இன்னொரு 15 நாளைக்கு வேலை இருக்கும். இங்கிட்ட கூண்டு அடிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எங்கிட்ட ராபிட்லாம் கொஞ்சம் ஸ்டாக் ஏற்றிடுவோம். ஸோ ஸ்டாக் ஏற்றிட்டோம் அப்படின்னா எந்நேரமும் எல்லா வகையிலையும் நம்மள்ட்ட ராபிட் அவைலபிளாக இருக்கும். ஸோ குட்டி, அடல்ட்டு, இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லையுமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். சரி, ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நாள் சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.